1000 வருஷ சர்ச்சுக்குள்ள வந்து பல வருஷம் ஆச்சு. ஆனா என்னைக்கு உங்க மைண்ட் ஓபன் ஆகுதோ அன்னைக்கு அதை அனுபவிக்க நீங்கள் ஆரம்பிக்கிறீர்கள். உன் பாதைகள் நெய்யாய் பொழியும். கை தட்டுங்க. அதான் 1000 வருஷ சர்ச்சு. அந்த நடக்கிற பாதைக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்தை டிசைன் பண்ணி வச்சாரு பாருங்க. அந்த ஆசீர்வாதத்துக்கு பேர் தான் மில்லேனியம் இயர். கை தட்டுங்க. அது ஒரு ராமே. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை என்பது ரொம்ப எளிமையானது, சிம்பிளானது. ரொம்ப காம்ப்ளிகேட் ஆக்காதீங்க. நீங்கள் அதை யோசித்து திட்டமிட்டு எல்லாமே நடந்திருக்கு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ இடையில நம்ம செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டு போகிறோம். இன்றைக்கி சர்வீஸ் முடிஞ்சிருச்சு. ஆமேன்னு சொல்லுங்கள். அதில் உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதையும் முடிச்சிட்டாரு. இப்போ இடையில என் பார்ட் என்னவோ அதை முடிச்சுட்டு நம்ம போகிறோம். நம்ம பாருங்கள் ரொம்ப எதையுமே காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆக்ஷன் மட்டும்தான் இங்கே, டைரக்ஷன் எல்லாம் அங்கே. அதெல்லாம் ரிலாக்ஸாக உட்காந்துருங்க. தேவன் 1 மணி நேரத்துலேயே ஒன்று செய்ய முடியும், 1 செகண்ட்லேயே ஒன்று செய்ய முடியும். ஆனால் தேங்க்ஸ் பண்ணுங்கள் பின்னாடி லைஃப்பை திருப்பி பார்த்து. எப்பேற்பட்ட மிக மோசமான சூழ்நிலைகள்லாம் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அதெல்லாம் தாண்டும் என்கிட்ட சிலர் சொல்லுவாங்க, இவ்வளவும் தெரிஞ்சு எதுக்கு நீங்கள் ஃப்ரீயாகவே பேசுகிறீங்கன்னு. அதுதான் என் அனுபவம். என்ன அனுபவம்னா, அவருடைய வல்லமை மேலே ஏகப்பட்ட நம்பிக்கை ஆகி போச்சு. அதனால் எலியா என்ன செஞ்சார்னா, அக்கினி வர்றதுக்கு முன்னாடி தண்ணியை ஊற்றுறான். இதுக்கு பேர் தான் திமிரு அப்படின்றது. உன்னை எதிர்பார்க்கிறோம், அதுக்கு எதிர்மறையாகவே வேலை பார்க்கறது. ஏன்னா அதையும் தாண்டி என் தேவன் எனக்கு அதை செய்வார். ஆமாம். அதனால் நீங்கள் ரொம்ப பயந்து போய் உலகத்தா மாதிரி இந்த திட்டத்தெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது பிரதர், நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பிரதர். ஜாக்கிரதையில் எனக்கு தெரியாதா? நம்ம ஜாக்கிரதையாக இருக்கும்போது தான் நம்ம முடிய உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது வலிச்சுட்டு போயிடுவாங்க. தைரியமாக இருங்க, கூலாக இருங்க. எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையில் திட்டமிட்டபடி நிறைவேற்றுவார். சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டீர். இங்கே பாருங்க, இன்னைக்கு என்ன மனசில் என்ன வார்த்தையை வாங்கிட்டு போகணும் தெரியுமா? எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டான். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டான். யாக்கோபை பார்த்து சொல்றாரு, உன்னை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். நான் சொன்னதெல்லாம் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் உன்னை நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அங்கே போனால் லாபான் என்கிற டூபான் அவனுக்காக ஆவலோடு காத்திருக்கிறான். லாபான் யாருன்னா 5 யாக்கோபு மாதிரி. ஆமாம், அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே சிலர் முழுங்கிடுவாங்க பாருங்க. நான் ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருக்கும்போதே நான் ஒருத்தர் விற்றுட்டு போயிட்டாங்க. ஒருத்தர் ஒரு ஹோட்டல் ஓனர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். நின்று பேசிகிட்டு இருக்கும்போதே என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி அவன் ஒரு மீட்டிங்கை நடத்தி அது காசு கொடுக்காமல் கிளம்பிட்டேன். ஒரு 5 மீட்டிங் நடத்தி என்கிட்ட எந்த கையெழுத்து வாங்கலாம். அந்த ஓனரு என்ன சொல்கிறார், உங்கள் பக்கத்தில் நின்னாங்களே, அடப்பா பக்கத்தில் நின்னதுக்கு இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ண முடியுமா? அப்படி தான் இந்த லாபான். உங்கள் வாழ்க்கையில் சில லாபானை நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் பாருங்கள், அவ்வளோ பெரிய லாபான். அதாவது நீங்கள் இது பஸாருக்கு போனீங்கன்னா ரேபான் மாதிரி ஒரு டூபான் இருக்கும். போலீஸ் அப்படின்னு ஒரு பெர்ஃப்யூம் இருக்கு பாருங்கள், பிராண்டடு. எனக்கு போலீஸ்னு ஒன்று கொடுத்தான். பார்த்தோன்னே இப்போ போலீஸை நான் கூப்பிட்டுருவேன்ட்டேன் நான். இது போலீஸ் இல்லை, திருடன் எப்படி இல்லை. ரேபான் மாதிரி ஒரு டூபான் மாதிரி இந்த லாபான் ஒரு பெரிய டூபான். முன்னாடி ஒன்று பேசுவான், பின்னாடி ஒன்று பேசுவான். எப்படியாச்சும் பணக்காரனாக நினச்சான். இவன் பெரிய இன்னசென்ட்டு. ஏன்னா அதெல்லாம் வேணான்ட்டு இப்போ வந்திருக்கிறான் அவன். எனவே அனுபவப்பட்டான். ஆனால் என்ன நடந்துச்சு, லாபான் அப்படியே குறுகிக்கிட்டே போகிறான். யாக்கோபு பெரிய சவுலின் வீட்டார் குறுகிக் கொண்டே வந்தார்கள்.
தாவீது வர 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 யதார்த்தத்தை நேசிக்கிற கர்த்தர் அவர். ஆமென். யதார்த்தத்தை விரும்புகிற கர்த்தர் அவர். அதனால் உலகத்தான் ஆர்ஃபன்ஸ், அவங்க தான் திட்டமிடுவார்கள், ஓடுவார்கள், அப்படி இப்படின்னு ரொம்ப ஜெகஜால வேலைகள். அதுக்கு பேர் என்ன சொல்லுங்கள்? ஜெகஜால வேலைகள்லாம் செய்வாங்க. ஆனால் கடவுள் பிள்ளைகள் எப்போவுமே ஃப்ரீயாக இருப்பாங்க. ஏன்னா அப்பா இருக்கார். இல்லை சார் நீங்கள் சொல்லிட்டீங்க, போட ஆண்டவனே நமக்கு இருக்கிறார். ஸோ உன்னை பெரிய வைப்பேன்னாரு. லாபான் அவனை காலி பண்ணணும்னே பிளான் பண்ணான். நல்லா நீங்கள் கவனிக்கணும். இவ்வளோ எதிர்ப்புகள் மத்தியிலும் சொன்னதை செய்யும் அளவு யாக்கோபை கைவிடவே இல்லை. கையை தட்டி இது கடையில் ரொமான்ஸ் நடந்திருக்கு, லவ் நடந்திருக்கு, இவ்வளவு இவன் மேலே வேற ஏகப்பட்ட வேலை நடந்திருக்கு. வெளியில் இருக்கிற எதிரியை சமாளிக்கணும் கர்த்தருக்கு, உள்ள இருக்க எதிரியையும் சமாளிக்கணும். கை தட்டுங்க. இது அம்புட்டையும் பேலன்ஸ் பண்ணி சொன்னதை செய்யும் அளவு கைவிடவே மாட்டான். சொன்னதை செய்யும் அளவு கைவிடவே மாட்டான். திரும்ப உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி டைம்லாம் உங்களுக்கு கிடைக்குதுன்னா, பாட்டை திரும்ப திரும்ப சொல்கிறாங்கன்னா, ஏதோ ஒன்று உங்கள் வாயிலேருந்து சொல்ல வைக்க அவர் விரும்புகிறாரு. நீங்கள் சொல்லும்போது அது நடக்குது அப்படின்னு அர்த்தம். சிலருக்கு இந்த திசையில் பார்த்து அடிப்படையை வச்சா தான் சார் சரியாகும்னு வாங்கி. என்னென்னு சேர்த்தா வாஸ்து கடையை இந்த பக்கம் தரங்க சார், வாஸ்து போட ஆண்டவனே நம்ம தோஸ்து என்ன வாஸ்து சார். அப்போ எந்த திசையில் எங்களுக்கு அந்த சுக்கிர திசை எது சார்? மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றிலே பூமியின் தூளை போல் சந்ததி பேரு என்று உலகத்தானுக்கு சுக்கிர திசை ஒரு பக்கம். உங்களுக்கு சொல்லுங்க, மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றிலே பூமியின் தூளை போல் சந்ததி பேரு. சொல்லுங்க வாயத்திறந்து வாக்கு வைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவு கைவிடவே மாட்டீர். அதே வேண்டாம். சொன்னதை செய்யும் அளவு கைவிடவே மாட்டீர். யாருக்காச்சும் பயமா இருக்கா என்னை கை விட்டுருவாருன்னு? நான் சொல்றேன், யாக்கோபை கைவிடலைன்னா அந்த உலகத்தில் எவனையுமே கைவிட மாட்டார். கை தட்டுங்க. அது உள்ளேருந்து வந்துக்கிட்டே இருக்கு. இது வானத்தின் வாசல், நம்ம செல்வம் இருக்காப்புல. செல்வத்தில் என்ன ஜெபம் பண்ணலாம்? பிஸ்னஸுக்குன்னு என்ன இல்லை குழந்தைக்கு அப்படின்றேன். இல்லை நீங்கள் பிஸ்னஸுக்கு பண்ணுங்கன்னு என்ன இல்லை குழந்தைக்கு தான் பண்ண சொல்கிறாரு என்னென்ன. இப்போ அவர் பையனுக்கு 1 வருஷம் ஆக போகுது, குழந்தை பிறந்து. கைத்தட்டுங்க ஒரு தடவை இருக்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் 17 வருஷம் 14 வருஷம் கழித்து தேவன்லாம் செஞ்ச அற்புதங்கள் நினச்சி பார்க்கும்போது பாருங்கள், லாஸ்ட் முந்தின டைம் அந்த ஸ்பீக்கர் லைட்டாக அந்த பிஸ்னஸ்மேன் மீட் நடக்கும்போது லைட்டாக சாஞ்சிருச்சு, ஒருத்தவங்க தலையில் பட்டுருச்சு. அப்போ அவங்க ஐயோ நம்ம சித்தம் இல்லாத இடத்துக்கு வந்துட்டோமோ, இன்னும் இது பள்ளி விழுந்த அந்த கதை மாதிரி. அதனால தான் ஸ்பீக்கர் மண்டையில் தட்டுது. ஏன்ட்டு வந்து சொல்கிறேன், ஏன்னே லைட்டாக அவங்களுக்கு மண்டையில் அடிபட்டுருக்கு, நீங்கள் நம்ம பிஸ்னஸ்மேன் மீட்டுக்கு வந்துருங்க, ஒரு 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 கேரத்தை லைட்டாக என்னென்னு விசாரிச்சுட்டு போங்க அப்படின்னு. சரின்னு போய் யாருமா என்ன ஒன்று, சரி ஓகே ஒன்றும் கவலைப்பட நான் கர்த்தர். ஆமாம் உங்களுக்கு எத்தனை பிள்ளைய அப்படின்னு கேட்டோன்னு சொன்னோன்னு உடனே ஜோம் பண்ணிட்டோம். அதில் நடந்த சம்பவம். சித்தம் இல்லாதனாலலாம் ஸ்பீக்கர் அடிக்கலை, கர்த்தரை மண்டையில் இப்படி தட்டுறார், போய் ஜோம் பண்ணு. சரிங்க ஆண்டவரே. தேவனுடைய இடைப்படுதல் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது இதுதான் டைரக்ஷன், இதெல்லாம் நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு கிடையாது. எல்லா டைரக்ஷன்லையும் கர்த்தருக்கு பயந்தவர்களிடத்தில்
அவர் ரகசியம் இருக்கிறது. துணிகரமாக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படின்றவங்களுக்கு இந்த வேர்டு எப்படி யூஸ் ஆகும்னு எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு பயந்தவர்களிடத்தில் அவருடைய ரகசியம் இருக்கிறது. அவர் ரகசியத்தை சொல்லுவாராம். ரகசியம் என்ன? அவருடைய வீக்னஸ்ஸு இதெல்லாம் சொல்லுவாராம். அது யார்கிட்ட சொல்லுவாராம்? அவருக்கு ரொம்ப பயப்படுறவனுக்கு சொல்லுவாராம். கைத்தட்டுங்க தான் இருக்கு. ஆமே. ஸோ ஆகவே அன்புக்குரியவர்களே, தேவனுடைய ரகசியங்கள் அவர் பயந்தவர்கள் எடுத்து இருக்கிறது. தொடர்ந்து 1000 வருஷ அரசாட்சியை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? கேக் சாப்பிட்ருக்கீங்களே? உன் கையில் கேக்கை வாங்கினதே தப்பாகி போச்சுறான்றீங்களா? என்ன சொல்கிறீங்க? இன்னும் 1 மணி நேரத்துக்கு நீ விட மாட்ட போல. இன்னும் ஏறாலாம். இன்னும் ஒரு 90 கிலோ இருக்குது. கர்த்தர் சொன்னார், ஒரு 100 கிலோ கேக்கை ஒன்றால் மேனேஜ் பண்ண முடியலன்னா வாழ்க்கையில் பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம மேனேஜ் பண்ண முடியாது. அதனால் ரிசீவிங் த பிளெஸ்ஸிங்ன்றத என்ன சொல்கிறது, மேனேஜிங் த பிளெஸ்ஸிங்ஸு, அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமானது. அப்படி நம்மளால் எவ்வளவு அதை மேனேஜ் பண்ண முடியுதோ அவ்வளவு தான் அவர் என்ன செய்கிறாரு, கொடுக்குறாரு. உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டிக்கு மேலே உங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங் வரும்போது அது உங்களுக்கு என்னவா மாறுதுன்னா அதை டீல் பண்ண முடியாத போது அது உங்களுக்கு என்ன மாறுது, பேர்டனாக மாறும். ஸோ அதனால தான் உங்களுடைய திறமைகள், உங்களுடைய ஆசீர்வாதங்கள் என்பது உங்களுடைய திறமைகளோடு கனெக்ட் பண்ணப்பட்டது. அது மேலே கூட 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 உங்கள் ஆசீர்வாதங்களின் அளவை தேவன் கூட்டுகிறவராக இருக்கிறார். அதனால் அவர் எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கார், எவ்வளோ அதல்ல, நான் எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நான் எவ்வளவு கேப்பபிளாக இருக்கிறேன் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை பொறுத்து தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நான் அன்பு தம்பிக்கு நான் நன்றி சொல்கிறேன். எனக்காக மிகுந்த பாசத்தோடு என் செல்ல அண்ணனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எழுதி கொடுத்துருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்கள் இந்த தைலத்தை உடைச்சி ஊற்றும் போது யூதா சொன்னா, இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்கலாமே அப்படின்னா, அது ஊழியர் எழுதுறாரு, தைலத்தோட மதிப்பு உனக்கு தெரியுதேடா, உட்கார்ந்துருக்க தலைவன் மதிப்பு உனக்கு தெரியுதாடா அப்படி. அந்த வார்த்தை ரொம்ப தொற்றுக்கு போல. எனக்கு தைலத்தின் மதிப்பும் தெரியும், எனக்கு தலைவனின் மதிப்பும் தெரியும். உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், உங்கள் தலைவனின் மதிப்பை தெரிந்தவர்களாக இருங்கள். அப்படி தெரிஞ்சால் அவர் சொன்ன 5 கிலோ தங்கமாம, 5 கிலோலாம் கொஞ்சம்ன்றேன், நான் தலைவரோட மதிப்பு அதுக்கெல்லாம் மேலே. அதுக்கும் மேலே நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஒரு 500 கிலோ வச்சும் இருக்கணும். தங்கத்தின் மதிப்பு தெரிந்த உனக்கு, டேய் கிரிட்டிக்கு, தங்கம் எடுத்துட்டான் எல்லாமே, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நீ என்ன கொடுத்த முதங்க வா, 50 காசு காணிக்க கொடுத்துருக்க மாட்டேன், இவ்வளோ பேச்சு பேசுற, ஒரு சேனலை வேற ஓப்பன் பண்ணிடுற. நீ தங்கத்தின் மதிப்பு தெரிந்த உனக்கு தலைவனின் மதிப்பு தெரிந்ததா? ஆமே. எப்பவுமே நீங்கள் அதாவது யூதாஸ் மட்டும் அதை பேசலையாம். யூதாஸ் தொடங்கி விட்டுருக்கான் சேனலை, 11 பேரும் முறுமுறுத்துருக்குறாங்க. இவ்வளோ பெரிய காஸ்ட்லி அந்த ஆயிலை ஊற்றலாமா அவர் காலில் அப்படின்னு 11 பேரும் லைட்டாக வைப்ரேட் ஆகிருக்காங்க. ஒரு நாள் பத்மு தீவிலே யோவான் ஆவிக்குள்ளான போது அப்படியே கேமரா மேலே தூக்குறான். என் பரலோகம் 4 ஜீவன்கள், 24 மூப்பர்கள், கோடா கோடி தூதர்கள், அத்தனை பேர் அந்த புஸ்தகத்தை உடைப்பதற்கு ஒருவரும் இல்லையா? புத்தகத்தில் இருக்கிற அந்த சீலை உடைக்க, அதில் இருக்கிற சீக்கிரட்டை சொல்றதுக்கு ஒருத்தன் இல்லையான்னு பரலோகமே திணறும்போது, ஆட்டுக்குட்டியானவர் யூதா கோத்திரத்து சிங்கம் அதை உடைப்பதற்கு பாத்திரவானாயிருக்கிறார் என்ற சத்தத்தை கேட்டேன். அப்படியே பார்க்கிறான் யோவானு, இயேசு உள்ள வராரு. உள்ள வந்தன ஒட்டுமொத்த பரலோகமே அப்படியே, இது வாரத்தின் வாசல் ஏசையா, அப்படியே பணிஞ்சுக்கிறான். அப்ப பார்த்தப்ப அந்த யோவான் பார்க்குறான், இவர் மார்பிளையா நம்ம சாஞ்சிருந்தோம், இவ்வளோ பெரிய ஆள் அவர், இவர் காலில் ஊற்றின தைலத்துக்காடா நம்ம கணக்கு பார்த்தோம்னு வெட்கப்பட்டான். நான் சொல்கிறேன், மார்பிலே சாய்ந்தவன்
பாதத்தில் விழுந்தான். கையத்தாமே. நீங்க ஒரு ஆளுக்கு கணக்கு போடுறீங்களே, ஒரு ஊழியக்காரனுக்கு, அது எர்த்லி எஸ்டிமேஷன். ஆனால் பரலோகம் அவனுக்கு வச்சிருக்க எஸ்டிமேஷன் வேற, அவனுக்கு கொடுக்குற மரியாதை வேற. அதை நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் பொண்ணு பிள்ளைய கூட உட்காந்துக்கிட்டு டைனிங் ஹாலில் அப்படி பேச, என்ன திடீர்னு சைடில் எங்கிட்ட ஆவிய தீர்க்க தரிசனம் வேறு வருது, பேச மாட்டோம். ஏன்னா பிள்ளைகளுக்கு தலைவனின் மதிப்பை சொல்லி வளருங்கள். ஸோ இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏஜ், இது டிரான்ஸ்ஃபார்மிங் ஏஜ். இது இந்த காலத்தில் ஜனங்களுடைய மனநிலை எல்லாம் தேவன் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிற டைமு. அதனால் இனிமேல் ரைடு, இனிமேல் அவர் அதில் பிடிபட்டார், இதெல்லாம் ஜனங்களுடைய மனசில், இந்த ஜென்ரேஷனோட மனசில் பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது. ஆகவே நண்புக்குரியவர்களே, ஒருவேளை உங்களுக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்தணும்னா நீங்கள் இன்னும் வளர வேண்டியது இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் இந்த பூமிக்குரிய கால்குலேஷனை வச்சு யாரையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ரைட் ராங் சொல்லவே முடியாது. அதாவது சட்டமும் நீதியும் நாட்டுக்கு நாடு மாறுது. நீ எதை வச்சு சட்டம்னு சொல்லுவீங்க, இது இங்கே உள்ள சட்டம். ஸோ கர்த்தர் இந்த பணத்தை இதுக்கு தான் செலவழிக்கணும், இந்த பூமியில் ஒரு சட்டம் போடுறாங்க. அதாவது தர்த்தர் கொடுக்கறது எதுக்கு, ரிலீஜியஸுக்கு செலவழிக்கிறீங்க. எதை யூதா சொன்னான், இது தர்த்தர் கொடுக்கலாமே, எதுக்கு ரிலீஜியஸுக்கு செலவழிக்கிறீங்க, சேரிட்டி காசை அப்படின்னாங்க. அப்படி சேரிட்டி காசு ரிலீஜியஸ்க்கு, ரிலீஜியஸ் காசை சேரிட்டிக்கு அப்படின்னு கணக்கு பேசினாலே அது யூதா சாவி. ஐயோ இன்கம் டேக்ஸ் வேலை பார்க்குறோம் நாங்களாம் அப்படியே இல்லை, உங்களை சொல்லலை, அந்த அது தொடவே பயமாக இருக்குது. தொட்டு அது பாட்டு ஒரு 1 ஹவருக்கு இழுத்துருமோன்னு தொடரை சுற்றி சுற்றி இப்படி. ஒரு மெசேஜை கேட்குறதுக்கும் அந்த ஊழியத்தில் விதைக்கிறதுக்கு இருக்கிற வித்தியாசத்தை நான் சொல்கிறேன். ஒரு படத்தை பார்க்குறதுக்கும் அந்த படத்துக்கு ப்ரொடியூசராக இருந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் எவ்வளோ வித்தியாசமோ. ஒரு 50 ரூபா கொடுத்து படம் பார்க்குறான்ல, அவன் கை தட்டிட்டு வரான், என்ஜாய் பண்ணுவான், அவ்வளோதான். ஆனால் அதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணாமல் பாருங்க ஒருத்தன் பணம், அவன் தான் கோடி கோடியாக அழுறான். அப்படி தான் நீங்கள் ஒரு செய்தியை என்ஜாய் பண்ணுறதுக்கும் அந்த ஊழியத்தில் விதைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆமாம், என்ஜாய் பண்ணிங்கன்னா டிக்கெட் எடுத்து வந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம், என்ஜாய் பண்ணலாம். ஆனால் நீங்கள் விதைக்கும்போது நீங்கள் ப்ரொடியூசராக இருக்கிறீங்க. அந்த மினிஸ்ட்ரி, அந்த மெசேஜ் எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கோ அத்தனை லட்சத்துக்கும் நானும் பங்காளியாய் மாறுகிறேன் இயேசு நாமத்தில். ஓகே, இந்த 1000 வருஷ அரசாட்சி என்கிற தலைப்பிலே சில விஷயங்களை நாம் பேசி கொண்டிருந்தோம். 1000 வருஷ அரசாட்சி அப்படின்னா நிறைய பேருக்கு என்னென்னா அதுதான் டெஸ்டினேஷன் அப்படின்னு இருக்கு. ஒரு நாள் வானத்தந்து லைட் வரும், அந்த லைட் வந்த உடனே பூமியில் இருக்க எல்லாம் ஒரே நேரத்தில் மாறிடும். திஸ் இஸ் வாட் ரிலீஜியஸ் டீச்சிங்ஸ், ரிலீஜியஸ் பிக்சர், ரிலீஜியஸ் ஸ்பிரிட். அவன் எல்லாத்தையுமே ஒரு மேனிஃபெஸ்டேஷனோட தான் கனெக்ட் பண்ணுறான். மில்லினியம் இயர்ஸ் இஸ் நாட் அ ஓவர் நைட் மேனிஃபெஸ்டேஷன், இட் இஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன். நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் 1000 வருஷ அரசாட்சிக்குள்ளே நுழைஞ்சிட்டோன்ற உண்மையை என்றைக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. நான் நிறைய பேரோட வாழ்க்கையில் பார்க்குறேன், என்னுடைய வாழ்க்கையில் பார்க்குறேன். அந்த ஐ ஓப்பனிங் வர வர அவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் பெருக ஆரம்பிக்கிறது. லூக்கா 17:21 வச்சு ஃபஸ்ட்டு வீக் எடுத்தேன் நான். 1000 வருஷ அரசாட்சி என்பது எப்படி வரும்னா, இதோ இங்கே அதோ அங்கே என்று சொல்லப்படுவது போல் அது இருக்காது. வாசிப்போம். இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவிராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். பார்த்தீங்களா, ராஜ்யம் வெளியில இல்லை, உனக்குள்ள இருந்து தான் வெளியே வருது அப்படின்றார். அதனால இந்த இருக்கு அந்த இருக்குன்னு பிரத்யட்சமாய். அடுத்த வசனம் வாசிங்க. பின்பு அவர் சீஷர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் எங்க வருது அதை வாசிங்க. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது. இங்க பாருங்க, ப்ராமினென்ட்டா 1000 வருஷ அரசாட்சி வரும்னு நினைச்சீங்கன்னா உங்க பேரம்பேத்தி காலம் வரைக்கும் நீங்க அதை பார்க்க மாட்டீங்க. ஆனால் 1000 வருஷ அரசாட்சி அது ஒரு ஏஜ்லேருந்து இன்னொரு ஏஜ், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். நீங்கள் நினச்சா நீங்கள் மட்டும் உள்ளே என்ட்ராக முடியும். நீங்கள் என்ட்ரான பிறகு உங்கள் ஃபேமிலி என்ட்ராக்க முடியும்.
அங்கேருந்து உங்களுடைய சர்ச்சுக்குள்ளே அதை கொண்டு வர முடியும். அது உங்கள் பிஸ்னஸ்குள்ளே கொண்டு வர முடியும். நீங்கள் எதெல்லாம் 1000 வருஷ அரசாட்சியை கொடுத்த படம் வச்சுருக்கீங்களோ அந்த படத்துக்கு மேலாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதை அனுபவிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் வீக் பார்த்தோம், ரிலீஜியஸ் மைண்ட் செட் எல்லாத்தையுமே ஃப்யூச்சர்லேயே கொண்டு போய் வைக்குது. எலியா இனிமேல் வருவான் என்றார்கள். ஆனால் எலியா என்ன செஞ்சான்? வந்துட்டு போயிட்டான்னாரு. மேசியா வருவார் நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு மேசியாட்டே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் சொன்னார், உன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் நான் தான்பா அவர் அப்படின்னாரு. ஐயா சீரியல் செட்டை காணோன்னாய். சீரியல் செட்டோடு நீ எதிர்பார்க்காத தம்பி. ஜனங்கள் நிறையா சீரியல் செட்டு தான் எதிர்பார்க்குறாங்க. விட்டாலாம் சரியார் படம் மாதிரி. மேசியா இருக்கும்போது பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லையே சான்றாங்க. நல்லா பாருங்கள், உங்கள் ரிலீஜியஸ் மைண்ட் செட்டில் நீங்கள் ஒன்றை எதிர்பார்த்து காத்திருந்து ஒன்றை நழுவ விடுவது தான் பிசாசின் திட்டம். எல்லாத்தையும் எதிர்காலத்தில் போட்டுறது. ஆனால் தேவனோ எல்லாத்தையும் நிகழ்காலத்தோடு கனெக்ட் பண்ணுகிறார். என்னைக்கு சிலுவையிலே இயேசு எல்லாம் முடிந்தது என்று சொன்னாரோ அன்றைக்கே பிசாசின் ராஜ்யம் முடிந்தது, தேவனுடைய ராஜ்யம் உள்ளே வந்தது. செகண்ட் வீக் பார்த்தோம் ஏசாயா 35:8 வாசிப்போம். நான் அதனுடைய தொடர்ச்சியை பேசிட்டு அப்படியே முடிச்சிடறேன். ஒரு புது சப்ஜெக்ட் இன்னைக்கு எடுக்கலை. செகண்ட் வீக் பேசின தொடர்ச்சியை பேசிட்டு முடிக்கிறேன். வாசிங்க. அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும். பெரும் பாதையான வழியும். ஏசாயா 35 1000 வருஷ அரசாட்சியை பற்றி பேசுகிறது என்றால் அது இடமல்ல, அது வழி. 35 1000 வருஷ அரசாட்சி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ அங்கே சிங்கமும் துஷ்ட மிருகமும் வந்து இருக்காதுன்றது 1000 வருஷ அரசாட்சிக்கு முன்னாடியே நடந்திருக்கணும் அப்படின்னு நான் கேட்பேன். அது 1000 வருஷ அரசாட்சி தான் அப்படின்னீங்கன்னா அதை பற்றி பேசலாம். அது இல்லைன்னீங்கன்னா அது இப்போவே நடக்கணும்னு அர்த்தம், அதுக்கு முன்னாடியே நடக்கணும்னு அர்த்தம். ஸோ 35 சொல்லுது அங்கே பெரும் பாதையான வழி இருக்கும். வழின்ற வார்த்தையை கோடு போட்டுக்காங்க. அடுத்து அது பரிசுத்த வழி எனப்படும். அதுக்கு பேர் என்ன? வழி. அது இடம் கிடையாது. 1000 வருஷ அரசாட்சி என்பது இட் இஸ் நாட் அ ஸ்டேஷன், இட் இஸ் அ பாத்வே. அது வந்து ஒரு பாத், அது வந்து ஒரு வழி. இட் இஸ் அ வே டு த டெஸ்டினேஷன். அப்போ வழியிலே எவ்வளோ ஆசீர்வாதம் இருக்கா? வழியில தான் எவ்வளோ ஆசீர்வாதம் இருக்கு. ஏன்னா ஒரு நீதிமான் ஆகிறான், அவன் சீயோனை நோக்கி கடந்து செல்றான். அவன் போகும்போது அவனுடைய பாதை அது. வேதம் என்ன சொல்லுகிறது? உன் பாதைகள் நெய்யாய் பொழியும். கை தட்டுங்க. அதான் 1000 வருஷ அரசாட்சி. ரெண்டாவது, நீதிமானின் பாதை ராஜ பாதை. ஸோ இது ரெண்டுமே உன் டெஸ்டினேஷன் ஆசீர்வாதமா இருக்கும்னே சொல்லலை, உன் பாதை. ஸோ நம்ம எல்லாம் போகிற பாதையை பற்றி தான் 1000 வருஷ அரசாட்சி பேசுது. பாதைன்றது என்னன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன். நீங்கள் வந்து வத்தலை கொண்ட தாண்டிங்கன்னா மெதுவாக சில்லுன்னு காத்தடிக்குது. அப்படியே அந்த ஹேர்பின் பெண்டை தாண்டி மேலே ஏறினீங்கன்னா அப்புறம் இன்னும் கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது. அப்படியே மேலே போக அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியுது. பாதைன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியும்னு அர்த்தம். என் அன்புக்குரியவர்கள், நீங்கள் அரசாட்சிக்குள்ளே வந்து 1000 வருஷ அரசாட்சிக்குள்ளே வந்து பல வருஷம் ஆச்சு. ஆனால் என்னைக்கு உங்கள் மைண்ட் ஓப்பன் ஆகுதோ அன்னைக்கு அதை அனுபவிக்க நீங்கள் ஆரம்பிக்கிறீர்கள். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதத்தை தேவன் வந்து எங்கே வச்சிருக்கிறார் அப்படின்னா, இதில் வாலிபன் தம்பி எங்கே வைத்திருக்கிறார் என்றால் அவனுடைய சிந்தனையில் வச்சிருக்கிறார். அவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அந்த இடத்திற்கு, அவன் யோசிக்கிற இடத்துக்கு தான் அந்த கப்பல் போகும். 1000 வருஷ அரசாட்சி 1000 வருஷ அரசாட்சின்னா அவன் வந்து அந்தி கிறிஸ்துன்றான். நான் 1000 வருஷத்தை பேசுகிறேன், அவன் என்ன பேசுகிறான்? அந்தி கிறிஸ்து பேசுகிறான். அவன் எங்கே யோசிக்கிறாயோ அங்கே தான் போகிறான். கடைசியில் அந்தி கிறிஸ்து வந்து ஆன்டி கிரைஸ்ட் ஆகிறாங்க. அது ஓகே. ஸோ 35:8 திரும்ப ஒரு தடவை வாசிங்க. அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும். அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. 3 வார்த்தை: பாதை, வழி, திரும்ப ஒரு வழி. அடுத்து தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருகிறது. அப்போ இதெல்லாம் என்னங்க? நடந்து வர்றது. ஒன்று சொல்லவா? பரலோகம் வேற, 1000 வருஷ அரசாட்சி வேற. அதை ஒத்துக்கிறீங்களா? சரி, அப்போ பரலோகத்துக்கு போகிற வழி தான் 1000 வருஷ அரசாட்சினா நீங்கள் வந்து டெஸ்டினேஷன் கிடையாது, அது இட்ஸ் அ வே. வாசிங்க தொடர்ந்து. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராய் இருந்தாலும்
திசை கெட்டு போவதில்லை. எத்தனை பேர் இவ்வளோ நேரம் பேசிக்கிருந்தேன்? நாங்களாம் பெரிய பேதப்பா, ரூமை போட்டு சிந்திச்சவன்லாம் வந்து காணாமல் போயிட்டான். நாங்கள் கிணத்தனமாக பேசிக்கிட்டு இருந்தோம், ஆனால் நாங்கள் ஜெயிச்சு நிற்கிறோம்.